இங்க பெரியான இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இயக்குனர் விசு அவர்கள், முருகதாஸ் அவர்கள், அப்பதான் அவங்களுடைய ஸ்கிரிப்ட்லாம் ஆரம்பிப்பாங்க. பெருமையில அத்தனை படமும் சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவர் கலைக்கு அரசனல்லவா, பெருமையில காட்சி கொடுத்துருக்கு. ஈசன் சாட்சியாக சிவராத்திரி அன்னைக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்றோம். சிவனுடைய காட்சி இருந்தது. பாம்பை தூக்கி வேற இடத்துல அப்பா நினைச்சாக்க முடியும். நாம் கண்ணிலும் கடவுளை காண்கிறோம். வாசி 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 சிவன் வந்துருதா இல்லையா? கடவுளே ஒன்றாந்து வச்சா விடுவோமா? நாங்க ஒண்ணு காசு அள்ளிட்டு போல, புண்ணியத்தை அள்ளிட்டு போறோம். தலை நிறைய புண்ணியத்தை அள்ளிட்டு போறோம். என் ஈசன் மேல் ஆணையா, இது சத்தியம். கடவுள் மேல் ஆணையத்துறை கடவுளே இல்லைன்னு சொல்லவேன். சாமி 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 எல்லாம் கோயில் போட்டு பிள்ளார் கோயில போனா வாங்க, முதல்ல வந்துட்டான் துஷ்டன் அப்படின்னு அப்புறம் தாமரத்துலாம் உள்ள வைக்கிற வார்த்தைய அவங்க வாங்கோ வாங்கோ அன்னைக்கு டெண்டர் வாங்கோ அப்படின்னு எல்லாம் மரியாதை பண்ணாங்க. இதே ஐயர் வேட்டைக்காருக்கு தெரியும். சிதம்பரம் சிவசிதம்பரம் சிவா விஷ்ணு டிவி நேயர்களுக்கு எங்களது அன்பார்ந்த வணக்கம். இந்த சிவா விஷ்ணு டிவியிலிருந்து எம்பெருமான் ஈசனை தேடி வந்திருக்கீங்க. மிகப்பெரிய விஷயம். இன்னையில இருந்து இந்த சேனலுக்கே பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இங்க பெரியான இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பழைய இயக்குனர் விசு அவர்கள், அதுக்கு அடுத்ததாக முருகதாஸ் அவர்கள், இன்னும் பழைய இயக்குனர்கள் இங்க முதல்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி அப்பதான் அவங்களுடைய ஸ்கிரிப்ட்லாம் ஆரம்பிப்பாங்க. பெருமையில அத்தனை படமும் சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவர் கலைக்கு அரசன் அல்லவா, எம்பெருமான் அல்லவா. அவர் நாமம் கைலைநாத பெருமான். கைலாயத்துல இருக்கிற மாதிரி ஆனந்தமா பாருங்க, நந்தவனத்துல இருக்காரு. இது மாதிரி ஏகோபித்த இடம் எங்கேயும் இல்லை. இந்த இடம் சென்னையில KK நகர்ல இருக்குது. பார்க் பெயரு சிவன் பூங்கா. இந்த பார்க் முதல்ல ஜீவா பார்க் பேரு. கெசட்ல ஜீவா பார்க் இருந்துச்சு. சுவாமிய இங்க நிறுவன பிறகு, பக்தர்கள் அதிகமான பிறகு ஜீவா பார்க் யாரும் கேட்கறதே கிடையாது, சிவன் பார்க்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அவன் கெசட்லயும் மாத்திட்டு சிவன் பார்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க சிவன் உறைஞ்சிருக்காரு. அப்படி நீங்க எனக்கெல்லாம் நிறைய தடவை காட்சி கொடுத்துருக்காரு. நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லல, என் உணர்வு பூர்வமாக என் ஈசன் சாட்சியாக எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இங்க அற்புதமா வணங்கி ஆத்மாத்மா யாரு வேண்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நிறைவேறுது, எல்லாமே நிறைவேறுது. இங்க பிரதோஷ காலங்கள்ல நிறைய கூட்டம் வரும். அதே போல சிவராத்திரி அன்னைக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்றோம். நானா பண்றேன். உங்களை போல மக்கள் நிறைய ஈடுபாடாகி போட்டு செய்யறாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு அவசியம் சொல்லணும், கோயம்பேடுல இருந்து 1,00,000 ரூபாய்க்கு வேலை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி வரும் அன்னதானம். முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட தான் போனேன். ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு போனேன். 1000 பேருக்குன்னு சொன்னேன். அவர் வாட்டுக்கு அடிச்சுட்டு கடை 2 மடங்கு 3 மடங்கு எழுதிட்டாரு. என் கையில அவ்வளவு காசு இல்லை. இன்னும் இப்படி சாமின்னு நினைச்சா அப்புறம் நீங்க 1000 சொல்லுவீங்க, 2000 3000 பேர் வந்துருவானுங்க. காசு போட்டு நீதானே ஆரம்பிக்கிறிய, இனிமேல் இங்கு நடக்கும் அன்னதானம் அனைத்துக்கும்
என் சார்பாக காய்கறிகள் கொடுப்பேன்னு எல்.சி. ராஜேந்திரன் SST சார்பாக கொடுப்பேன். அவர் மிகப்பெரிய வள்ளல். ஒரு லோடு அனுப்பி விடுறாரு, காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறாரு, நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுக்குறாரு, அப்படி விடுறாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் அதுக்காண்டி போனேன். அதாவது நான் தெரிஞ்சு மனம் வந்து ஆனந்தமாக கொடுப்பாரு. ஐயோ வந்துட்டாங்க, இவன் வேற பெரிய ரோதனை, வாங்க சாமி வாங்க 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 என்னன்னு சொல்லுங்க. அதே போல கொடுத்த பிறகு இங்க வந்து வணங்கிட்டு போவார். அவருடைய ஆசையை தவிர வேற அவர் எதுவும் எதிர்பார்க்க. இந்த பார்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னையில கேட்கனா தெரியும், சிவன் பார்க்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல சாமி எப்படி வந்து அமர்ந்தார்னா, திரு நாகிரெட்டி ஒரு படம் பண்ணார். அப்ப பழைய படம் ஜெமினி செய்யும். அதுல ஒரு சீன்ல வந்து சிவனுடைய காட்சி இருந்தது, ஒரு நாகத்துடைய காட்சி இருந்தது. 5 காலை நாகம் அங்க வச்சிருக்காங்க, 5 காலை நாகத்துடைய காட்சி. அப்ப வைக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பொம்மை எல்லாம் வைக்க கூடாதுதான், பார்க்கு முக்கியமான பார்க்கு, நீங்க அதை பரமனண்டா இருக்க மாதிரி வச்சிருங்க, கல்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, சுபவி செஞ்சாலும் நல்லா ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கு. பஞ்சாபுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. அந்த பார்க் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த பாம்பை தூக்கி வேற இடத்துல நினைச்சாக்க முடியல, அசைக்க முடியல. அப்புறம் அது மாதிரி மண்ணெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம தர்மத்துல விவசாயி நெல் விளைச்சல்ல கதிர் அடிப்பாங்கல்ல, அடிச்ச பிறகு அந்த கதிர் மேல ஒரு சாணத்துல 2 அருகு பிள்ளை அந்த நெற்புலைய குத்திட்டு விநாயகர் பெருமானா வணங்குறவங்க. கிராமத்துல மக்கள்லாம் மஞ்சள் செங்கக்கல்ல மஞ்சளையும் குங்குமத்தையும் பூசி கண்ணியம்மனா கும்பிடுறவங்க. நாம் கண்ணிலும் கடவுளை காண்கிறோம், அனைத்து பேரையும் கடவுளையும் காண்கிறோம். இறைவன் இல்லாத இடமே இல்லை. இந்த என் உடம்புக்குள்ள ஒரு மூச்சு அவருடைய மூச்சு. வாசி வாசியில என்ன மூச்சு விட்டு வாசி 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 சிவன் வந்தா இல்லையா? இந்த வாசி அடங்குச்சுன்னா சிவன் அங்கிருந்து வெளியிடாரு, ஜடமாயிடும். சோ நம்மளுடைய தர்மப்படி நம்ம அனுதினமும் இயற்கையை கும்பிடுறோம். கண்ணு முன்னால கல்லா வச்சாலும் நம்ம கடவுளா கும்பிடுறோம். கடவுளே ஒண்ணாந்து வச்சா இருக்குமா? அப்படி அவருக்கு பூஜைகள், அருமையான அலங்காரங்கள் பார்த்து சாமி தத்துவமா இருக்கிறது. இது வந்து மானலிங்கம், நர்மதலிங்கம், சேந்தலிங்கம், அதுக்கு அபிஷேகம் பண்றா பாருங்க. அவருக்கு விபூதி சாத்தி கைத்த வரைஞ்சது. அதேனுடைய வரப்பிரசாதம் இறைவனுக்கு கொடுத்த ஒரு அருள் எனக்கு நான் வரைஞ்சது. அதே போல அம்மா மஞ்சள் அலங்காரம் பண்ணா தத்துவமா இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உயிரோடு இருக்கிற மாதிரி காட்சி இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க வர்றவங்க அத்தனை பேரும் ஆத்மாத்மா செய்யறோம். நாங்க ஒண்ணு காசு அள்ளிட்டு போல, புண்ணியத்தை அள்ளிட்டு போறோம். தலை நிறைய புண்ணியத்தை அள்ளிட்டு போறோம். என் குடும்பத்துல என் பிள்ளைலாம் ரொம்ப ஓகோண்டு இருக்குது, மிகப்பெரிய பெரிய நிலையில இருக்குது. நானே ஒரு ஆர்மியில 16 வருஷம் வேலை பார்த்து வெளியே வந்தேன். எனக்கு நீண்ட ஆயுள் கொடுத்திருக்காரு. கொரோனாவுதான் சொல்லிட்டாங்க, டக்குன்னு மூச்சுட்டேன். மூச்சு வந்துருச்சு, இறைவன் கொடுத்த மூச்சு, நான் அல்ல, அந்த மிஷின் அல்ல, இறைவன் கொடுத்தது. என்னையே ஒரு பர்பஸ்க்காக அவர் வச்சிருக்கார். அந்த பர்பஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு ஏமாந்தெல்லாம் வரமாட்டார். ஈசனே நேர அனுப்புவார், வருவார், வாயா அப்படின்னு. சுந்தரருக்கு அனுப்புனாருல, வெள்ளை யானை அனுப்புனாருல, அது மாதிரி என்ன நான் எங்க இருந்து போடுற பக்தர்கள் அதே சொல்லுவேன். சிவ பக்தர்கள்லாம் என்னன்னு வந்து உங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். சிவன் நேரம் வச்சுதான் அனுப்புவார். பரிபூர்ணமா ஆனந்தமா இந்த உலகத்துல இருந்து அவருடைய பலத்துல போகும்போது நிம்மதியா போறான். அந்த நிம்மதி எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க வந்து நான் ஒவ்வொரு பிரதேசத்தையும் தேவார பதிவுகள் பாடுவேன். அந்த பதியத்தினுடைய பலன் இப்ப வைத்தியர்கள் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ளது. நேற்று பாடினது என்னன்னா, இந்த பிரதோஷத்துல பாடினது என்னன்னா, சுகப்பிரசவத்துக்காண்டி 2 பெண்கள் வந்து
பயத்தாங்க, பயப்படாதீங்க, இந்த பதியத்தை பாடுங்க, நான் உங்களுக்காக இந்த பதியத்தை நீ பாடுறேன். உங்களுக்கு சிவப்பிரசாரம் எப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில தாயுமானவர் என்ற சுவாமிகள் இருக்காங்க. அங்கே ஒரு பெண் பூம்புகார்ல இருந்து ஒரு பெண் திருமணம் செய்து அங்கே இருந்தார்கள். அவரு கருவூர்த்தி இருந்தார்கள். அந்த பகவான வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, பிரசவத்துக்கு அவங்க அம்மா வரணும், இன்னைக்கு நைட்டு வரணும். அது அப்படியே அம்மா வந்து அப்படியே மன கலங்கி இருக்காங்க. அம்மா நைட்டுல வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பிரசவமும் ஆயுது. அந்த அப்ப அன்னைக்கு காலையில காவிரியில் தண்ணி வெள்ளம். கிபி 400வது ஆண்டு இது நடந்தது. இன்னைக்கு இருந்து இன்னையில இருந்து 1700 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்போ ஒண்ணும் கிடையாது, ஒன்லி போட் சர்வீஸ்ல, அது போகாது. டெலிவரி ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அம்மா குழந்தைக்கு அம்மாவுக்கு மழை ஜலம்லாம் சுத்தம் பண்ணி மாலிஷ் போட்டு அவங்களுடைய அழுக்குகள்லாம் வெளியே வருது, அந்த தீவெல்லாம் துவைச்சு போட்டு அற்புதமா அந்த பொண்ணை அம்மா தாய் பார்த்துக்கிறது. 10வது நாள் ஒரு பொழுதுல தாய் மறுபடியும் ஒரு தாய் வராங்க. ஆச்சரியப்படுறாங்க, என்ன எப்படி இப்படி இப்படி பாக்குது இந்த பொண்ணு. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், யாமே வந்தோம், தாயாக வந்தோம், என் குழந்தைக்கு சேவை செய்தோம். அப்ப குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு சிவபெருமான் சேவை செய்யும்போது அவங்களுக்கு நோய் நொடி வருமா? அருள் எவ்வளவு பெரிய அருள் அது. அது மாதிரி பல இதுகள் நடந்திருக்கு அந்த காலத்துல. அதை சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஆனந்தம் பண்ணேன். ஏற்கனவே ஒரு எம்டி டாக்டர் அமைச்சராவில் இருக்காங்க, வெறுட சொல்ற சண்முக சுதி, அவங்க பேரு சண்முகப்பிரியா. அவங்க கல்யாணம் ஆமி வந்திருந்தாங்க, வேணாங்க கல்யாணம் வருவா, ராஜகுமார் அந்த மாதிரி வருவாங்க. ஒரு எம்டி டாக்டர் பெரிய நிலையில வந்தாங்க. அப்புறம் குழந்தைன்னு வந்தாங்க, குழந்தைக்கு ஒரு பதியத்தை கொடுத்தேன், இதை பாடுவேன்னு சொன்னேன், பாடினாங்க, குழந்தைங்க வந்துருச்சு. அப்புறம் டெலிவரி அட்வான்ஸ் ஸ்டேஜ், அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. சாமிகளுக்கு பயமா இருக்கு, நீங்களே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க? சிம்பிளா அனுபவத்துக்கு சொன்னேன். எலி, தவளை, முயல், ஆடு, மாடு, யானை, சிங்கம் எல்லாம் குட்டி போடுது. யானை பிரசவம் பார்க்க தெரியாது, நம்மளே ஒன்ன 10 ஆகிட்டு இருக்கோம். அது இயற்கை, இறைவன் இருப்பார். அந்த இதை உங்க பிரசவத்தை அவர் பார்த்துக்குவார். அப்படி இந்த பதியத்தில் கூப்பிட்டு பாருங்க. பிரசவம் அருமையா நடந்துச்சு, ஆனந்தமா இருக்காங்க, பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. மறுபடியும் குழந்தை வேணா, மறுபடியும் அதுக்கு மாதிரி குழந்தை நடந்துச்சு. இங்க வந்து நடந்த இந்த இடத்துல பெருமா ஈசன் அருளியது. நான் ஒரு வழிகாட்டி, எனக்கு எவ்வளவு புத்தியில தெரிஞ்சதை நான் அவருக்கு சொன்னேன். சாதாரண ஆள் விட எம்டி டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஹஸ்பண்ட் எம்டி டாக்டர் சேம் ராமச்சந்திராவோட. அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, பெரிய லீடர். பயங்கர காமன் தானங்க. தனக்கு வந்தாத்தானே தலைவலியும் காய்ச்சலும் தெரியும். அப்பவும் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். தனக்கு வந்தாத்தான் அந்த வலி எவ்வளவு தெரியும். அது மாதிரி வரும்போது இப்படியே அந்த பொண்ணு வந்துருச்சு. இந்த நாள் நேற்று நான் சொன்னேன். அதே போல இங்க இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி திருச்சிக்கு போயிடுச்சு. டாக்டர் அவர்கள் அவர் 2 நாளுக்கு முன்னாள் போன் பண்ணுவாங்க, எனக்கு பயமா இருக்கு, அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒண்ணும் இல்லை பாடு அப்படின்னு. அதுக்கு நான் ஜாஸ்தி எடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். இதே ஸ்தலத்தில் எம்பெருமான் ஈசன் கருணையா, ஈசன் அருளால் எந்த குறையும் இல்லாம ஆனந்தமா இருக்காரு. ஒரு வயிறு துடிச்சு வந்தாங்க, சாங்கே இல்லைன்றாங்க. ஐயரை தூணிலாம் அடுக்கிற கட்டியது, தட்டு காசு அப்படியே அழுதுட்டு கோயில் சார் கொடுத்து விடுவான். நீ சாமியை நம்பினா அவர் பதியம் பண்றா, வழி நின்றுந்தாங்க. என் ஈசன் ஆணையா, இது சத்தியம், நம்புறேன்னா பாருங்க. அப்படியே தூங்கிட்டான். 5 மணிக்கு வந்துச்சு, 5:30 மணிக்கு. எப்படி பாரு வைத்தோடு. ஆனா உனக்கு தெரியும், நான் தூங்கிட்டேன். வைத்தோடு இன்னும் நாள் தூங்க முடியுமா? யோசிச்சிட்டான். இந்த மண்டகரத்தை தூக்கி போடு. ஈசனை வேண்டுன ஈசன் அருள் வந்தார். வைத்தோடு சரியாச்சு. என்னையில இருந்து நீ ஈசனை வணங்குற. நான் சொல்ற பதிவு பாடு. கடவுள் மேல ஆணையத்துல கடவுளே இல்லைன்னு சொல்லவன். சாமி 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 எல்லாம் கோயிலுக்கு பின்னாடி உள்ள போனா வாங்க, முதல்ல வந்துட்டான் பெஸ்டன் அப்படின்னு அப்புறம் தாமரை உள்ள வைக்கிற வாத்திய அவங்க வாங்க வாங்க
தென்றல் வாங்கோ அப்படின்னு எல்லாம் மரியாதை பண்ணாங்க. இதே ஐயர்களுக்கு தெரியும் துறை ஒரு பையன் அப்படி ஒரு அற்புதங்கள் எல்லாம் சாமி செஞ்சிருக்காரு. ஒரு இதுல சத்யபாமால ஒரு லெக்சரர் அவங்க 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. வந்தாங்க அவங்க வீட்டுக்காரங்க அதுக்கு மேல இங்க வரமாட்டாரு, சாமி இல்லைங்க. சரி பாருங்க சாமி நல்லா வேண்டுங்க உங்களுக்கு, நானும் வேண்டேன் குழந்தை உண்டாங்க அப்படின்னு பாடினாங்க. 3 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா சாமி கன்சீவ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் 1.5 மாசத்துல வந்து அழுகிட்டே இருந்தாங்க. என்னாச்சு? சாமி ஸ்பாட் ஆயிடுச்சு. அழுகாதிய, கவலைப்படாதிய. இந்த 7 வருஷத்துல எத்தனை நீங்க கன்சீவ் ஆகி எத்தனை அபார்ட் ஆச்சு? உறவு இல்ல. இப்ப கன்சீவ் ஆகி இல்ல, ஒரு கருவிட நம்பிக்கை பிடிச்சல மறுபடியும் அதே பாருங்க. 48 நாள் நிச்சயமா குழந்தை பாடினாங்க. கன்சீவ் ஆனாங்க, குழந்தை அரை பெண் குழந்தை வரைச்சு சிவருடைய பேர் வச்சுட்டாங்க. இன்னும் நிறைய இன்சிடென்ட் இருக்கு, சொல்லிட்டே போலாம். என் வாழ்நாள என் கையால் ஈஸ்வரனுடைய பேரை எடுத்து அந்த தேவாரம் திருவாசல் விற்பதிகள் சொல்லி கொடுத்தே நடந்திருக்கு. அப்படி ஒரு அற்புத இடம். இது சாதாரண, இது கோயில், சாதாரண கோயில் இல்லைங்க. கோயில்ல உள்ள டிசிப்ளின் பக்தி நெறிவுள்ள மட்டும்தான் போவாங்க. இது அப்படி கிடையாது. அங்கிட்டு சாமியை நீங்கிற வருவான், இங்கிட்ட காதல் மன்னங்க வருவாங்க, அங்கிட்டு போதை மன்னர்களா வருவாங்க, இடவுல கருடாமலே வருவாங்க. அத்தனை பேருக்கு சுவாமி புத்திமதி கொடுத்தா இருக்கிறார். இந்த கோயில் மெயின்டைன் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. 4 பேர் கூடத்தான கோயில் இருக்கு, நல்லவங்க கெட்டவங்க பார்க்கத்தான தெய்வம் இருக்கு. கண்ணதாசன் அவர் இறைவன் பெற்ற கவிஞன் பாடினார், சாதாரண விஷயம் கிடையாது. அதனால எல்லாரும் வர்றாங்க போறாங்க, வந்து கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா பக்தி விட்டுருக்கு அவங்களுக்கு. அவ்வளவு நாங்க எதுவும் சொல்றது நீ பாடு அது பண்ணு இது பண்ணு, என்னால முடிஞ்சது தேவாரம் பாடுன்னு சொல்லுவேன். அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே நிசப்தமா இருக்கும். சத்தம் மட்டும் வெளியே போ அப்படின்ட்டுவேன். அங்க உட்கார கிடக்கு அங்கே போ, ஜாலி பண்ணா அந்த சைடு போ, விளையாடுனா இங்கே போடு. இங்க வந்தா சாமி தவிர எதுவும் நினைக்க கூடாது, ஒன்லி சாமி. அப்படி ஒரு கண்ட்ரோல்ல வெளிப்படு அப்படின்னு யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நான் ஆர்மியில இருந்திருக்கேன். எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் அத்துப்படி. என்ன லாங்குவேஜ் பேசணும் அத்தனை லாங்குவேஜ் பேசுறேன். அதே போல பக்தி அதோட அத்துப்படி. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கு வாங்க, மெயினா சிவராத்திரிக்கு வாங்க. ஒரே எல்லாம் அங்க வர கூட்டம் இருக்கும், அங்க வர கூட்டம் இருக்கும், அங்க வர கூட்டம் எங்க பாக்குறது உங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு எல்லாம் அரங்கன்னு நான் பாடி கொடுப்பேன். வாங்க சிவராத்திரிக்கு வந்து எடுங்க, இன்னொரு வருஷத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.